அன்பு தோழிகளுக்கு இனிய வணக்கம். நான் பிசிஓஎஸ் சித்தா ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் எம்எஸ் உஷாநந்தினி. இன்றைக்கி நம்ம சொல்லக்கூடிய ஒரு விஷயம் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால், நிறைய பேருக்கு இந்த தொப்பை இருக்குது, மேல் வயிறு தொப்பை இருக்குது, இதை குறைக்கிறது எப்படின்னு தெரியல அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ நிறைய நம்ம இதுக்காக ரெமெடிஸ் சொல்லியிருந்தாலுமே இன்றைக்குமே நம்ம ஒரு 5 வகையான பானங்கள் எடுத்துக்கும் பொழுது கண்டிப்பாக இந்த தொப்பை குறையறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத தான் சொல்ல போகிறோம். ஸோ உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அந்த பானத்தை நீங்கள் எடுத்துக்கலாம். உங்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனை இருக்குன்னு தோணுதோ அந்த பானத்தை நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் அடிக்கடி ஹோட்டல்லையே சாப்பிட்றீங்க, நிறைய ஜங்க் ஃபுட்ஸ் எடுத்துக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் சாப்பிடும் பொழுது அந்த உணவு செரிமானமாகி அதில் இருந்து நிறைய நச்சு காற்றும் அதிலிருந்து நிறைய நச்சு நீரும் உற்பத்தி ஆகும். இது குடல் ஆரோக்கியத்தை சீர்கேடடைய செய்யக்கூடியதாக இருக்கும். இந்த நச்சு காற்றையும் இந்த தேவையில்லாத கேஸையும் வெளியேற்றி குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடிய ஒரு பானம் என்ன தெரியுங்களா? சாதாரணமாக நம்ம வீட்டில் குடிக்கக்கூடிய நீராகாரம் தான். நைட்டு பழைய சாப்பாட்டை வடித்த சாதம், குக்கர் சாதம் கிடையாது, சாதம் வடிச்சிட்டு அந்த சாதத்தில் தண்ணி ஊற்றி வச்சு காலையில் எந்திரிச்சு வெறும்னே அந்த தண்ணி மட்டுமே இருத்து அதில் கொஞ்சமாக உப்புக்கல் போட்டு குடிக்கும் பொழுது அது உங்களுக்கு பார்த்திங்கன்னா குடல் ஆரோக்கியத்தை சீர்படுத்தக்கூடியதாக இருக்கும். தேவையில்லாத வாயுவை வெளியேற்றி தொப்பையை குறைக்கக்கூடியதாக இருக்குது அப்படிங்கிறது ஆய்வு முடிவு. அடுத்து பார்த்தோன்னா சோம்பு கஷாயம். காலையில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவு சோம்பு மட்டும் எடுத்து நல்லா தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு வடிகட்டி கொஞ்சமாக கருப்பட்டி போட்டு குடிச்சிடலாம். சோம்பில் கிட்டத்தட்ட நிறைய கொழுப்பு அமிலங்கள் இருக்குது, ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய கொழுப்பு அமிலங்கள். குறிப்பாக ஒமேகா 3, ஒமேகா 6 இந்த மாதிரியான கொழுப்பு அமிலங்கள் இருக்குது. மேல் வயிறு தொப்பை சப்போஸ் வாயு காரணமாக, கேஸ் காரணமாக உங்களுக்கு எப்பயுமே செரிமானம் சீர்கேடாக இருக்குது, சாப்பிட்டோன்னே பிளாட்டிங்காக இருக்குது, வயிறு ஊதிக்கிட்டே போகுதுன்னா அதையும் சரி பண்ணக்கூடிய தன்மை உடையதாகவும் சோம்பு கஷாயம் இருக்கும். கல்லீரலுடைய ஆரோக்கியம், கல்லீரலில் நிறைய கொழுப்பு இருக்குது, ஃபேட்டி லிவர் இருக்குது அப்படின்னாலும் அதையும் சரி பண்ணக்கூடிய தன்மை உடையதாக இந்த சோம்பு கஷாயம் இருக்கிறதா சொல்லப்படுது. ஸோ உடலில் இருக்கக்கூடிய நச்சுக்கழிவை வெளியேற்றி தேவையில்லாத கேஸையும் வெளியேற்றி உங்களுடைய தொப்பையை குறைக்கக்கூடிய தன்மை உடையதாகவும் ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாகவும் இருக்கக்கூடியது இந்த சோம்பு டீ அப்படின்னு சொல்லக்கூடியது. அடுத்து 3வது விஷயம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் புதினாவுடைய டீ. ஒரு 2-3 கைப்பிடி அளவு புதினா போட்டு கொதிக்க வச்சு ஜஸ்ட்டு காலையில் வெறும் வயிற்றில் எம்டி ஸ்டொமக்கில் எடுத்துகிட்டே வாங்களேன். புதினாவில் என்ன தெரியுங்களா? நிறைய சத்து இருக்குது, கால்சியம் சத்து இருக்குது. இப்போ நம்ம ஒவ்வொரு செல்லும் நல்லா ஃபங்க்ஷன் ஆகணும், ஆரோக்கியமாக இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன். இந்த கால்சியம் நல்லா இருந்தால் தான் அந்த செல்லில் இருந்து தேவையான சத்துக்கள் உள்ளே போகும், தேவையில்லாத சத்துக்கள் வெளியே வரும். ஸோ ஒவ்வொரு செல் மெட்டபாலிசத்துக்கும் கால்சியம் சத்து ரொம்ப தேவையானதாக இருக்குது. கூடவே கேஸ்ட்ரைட்டிஸ், குடல் ஆரோக்கியம், இது எல்லாத்தையும் சரி பண்ணி உங்களுடைய தேவையில்லாத ஊழசதை தொப்பையை குறைக்கக்கூடிய தன்மை உடையதாக புதினா இருக்கிறதா சொல்லப்படுது. அடுத்து பார்த்தீங்கன்னா இஞ்சி பானம். ஜஸ்ட்டு உங்களோட ஒரு 1/2 இன்ச் to 1 இன்ச் அளவு இஞ்சி எடுத்துகிட்டு லைட்டாக தட்டிட்டு 1 டம்ளர் தண்ணி விட்டு கொதிக்க வச்சு கருப்பட்டி போட்டு காலையில் வெறும் வயிற்றில் அதை ஒரு டீ மாதிரி நம்ம எடுத்துகிட்டு வரலாம். இஞ்சியில் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி தன்மை உடையதாக இருக்குது. அதே சமயம் தேவையற்ற வாயுவை வெளியேற்றக்கூடியதாகவும் இருக்குது. கூடவே ஹார்மோன்ஸையும் பேலன்ஸ் பண்ணக்கூடியதாக இருக்குது. கிரேவிங், பசியை கண்ட்ரோல் பண்ணக்கூடியதாகவும் இருக்குது. தேவையில்லாத ஊளை சதையை குறைக்கக்கூடிய தன்மையும் இஞ்சிக்கு இருக்குது. அப்போ கண்டிப்பாக தொப்பை குறையணும் அப்படின்னா இஞ்சி பானம் சப்போர்ட்டிவாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சிட்ருப்பீங்க. ஸோ கடைசியாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் லவங்க பட்டையோடைய டீ. ஸோ நார்மலாக சன்ன லவங்க பட்டை அப்படிங்கிறது நம்ம கடைகளில் கிடைக்கும். இது நம்ம பிசிஓடிக்கு பெஸ்ட் மெடிசன்னு சொல்லியிருக்கோம். ஆனாலுமே கூட இந்த சன்ன லவங்க பட்டை பார்த்திங்கன்னா குடலில் ப்ரீபயோட்டிக்காக வேலை செய்யுது. ஸோ நம்ம குடலில் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாக்களுக்கு உணவாக, அது உற்பத்தி ஆகிறதுக்கு உணவாக இருக்கக்கூடியதாக இருக்கிறது தான் ப்ரீபயோட்டிக் அப்படின்னு சொல்லுவோம். சன்னலவங்க பட்டை ஒரு பெஸ்ட் ப்ரீபயோட்டிக். ஸோ கண்டிப்பாக இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை குறைச்சி தொப்பையை குறைக்கிறதோடு சேர்த்து குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தி வெயிட் லாஸ்க்கும் சப்போர்ட்டிவாக இருக்கக்கூடியது சன்னலவங்க பட்டையோடைய டீ.
ஸோ ஒரு 1/2 இன்ச் அளவு பட்டையை லைட்டாக தட்டிட்டு ஒரு டம்ளர் தண்ணி விட்டு கொதிக்க வச்சு வடிகட்டிட்டு கொஞ்சம் சூடு ஆறின பிறகு தேன் கலந்து காலையில் வெறும் வயிற்றில் எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னாலே கண்டிப்பாக உங்கள் வெயிட் லாஸ்க்கும் தொப்பை குறையிறதுக்கும் சப்போர்ட்டிவாக இருக்கும். இந்த 5 பானத்தில் ஏதாவது ஒரு பானம் உங்களுடைய தொப்பையை குறைக்கிறதுக்கு கண்டிப்பாக உதவும்னு நான் நம்புகிறேன். பயன்படுத்தி பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு ஆரோக்கிய குறிப்போடு நான் உங்களை சந்திக்கிறேன். இயற்கையோடு இணைவோம், ஆரோக்கியமாக இருப்போம், ஆனந்தமாக வாழ்வோம். நன்றி, வணக்கம்.